ஏன்னா இந்த படம் பொறுத்த வரைக்கும் நானும் பெரிய ப்ரொடியூசரெல்லாம் ஆக்டும் பண்ணல இருக்கவும் ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு டீம் மெம்பரை தான் சார் என்னை ட்ரீட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் வந்து அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்கள்ட்டெல்லாம் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாமே ஹோல் டீம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு இட்ஸ் அ ஜேர்னி. ஸோ இந்த ஜேர்னியை வந்து எனக்கு இந்த ஜேர்னி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன திருப்பி ஆரம்பிக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த ஜேர்னிக்கு வந்து முதல்ல இறைவனுக்கு நன்றி. அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்தது வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து நான் ப்ரொடியூசராக நான் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ வேறு ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தோம். பண்ணுறதுக்காக ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ரெட்டி சார் போட்டு நானும் இளையராஜா சார் ஒரு படம் பண்ணுறதா இருக்கும் சார் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த படத்தை டிசைட் பண்ணி வச்சிருந்தது வந்து வெற்றி சார் ராஜா சார் தான். ஆக்சுவலி விடுதலை அப்படின்னு ஒரு படம் ஆரம்பிக்கப்பட்டது அவங்க 2 பேரும் டிசைட் பண்ணி. ஸோ அவங்க 2 பேருக்கும் அதில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எவ்ரி டெக்னீஷியன் எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் பேர் சொல்லிடுறேன். வேல்ராஜ் சார் அவங்க டீம், பீட்ரன் சார் அண்ட் ஜக்கி சார் அண்ட் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் எங்களோட நிறுவனத்தின் சார்பாக நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் வந்து நான் ஒர்க் பண்ணுறப்ப நிறைய டைம் வந்து எனக்கு வந்து ராஜா சாரோட இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு வெற்றி சார் என்ன அலோவ் பண்ணியிருக்காங்க. நானும் போயிருந்தேன். இன்ஃபேக்ட் சூரி சார், சேது சார் அவங்கெல்லாம் வந்து ராஜா சாரோட இருந்து பேசும்போது நானும் அங்கே இருந்தேன். ஸோ அந்த தருணங்கள்லாம் எல்லாருமே அதை பற்றி அடிக்கடி பேசிக்கிறோம். அதெல்லாம் பாதுகாத்து வச்சுக்க வேண்டிய பொசிஷன். ஸோ அதுக்கும் தேங்க்ஸ் எல்லாருக்கும். அண்ட் வந்து தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு டிரான்சிஷன் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக லைக் பாலிடிக்ஸ் போகிறது, இன்டர்நேஷ்னல் ரேஸ் போகிறது அண்ட் பெரிய ஆக்டர்ஸ் அவங்களோட ஏஜுக்கு வந்து சில கேரக்டர்ஸ் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜில் தமிழ் சினிமாவில் ஒரு டிரான்சிஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் ஸ்டார்ஸாக மாறிட்டு வர்ற ஒரு டிரான்சிஷன் இப்போ போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் யார் இடத்த பிடிப்பாங்க அப்படின்னு எல்லாம் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. எப்போ விடுதலை வந்து 2 ஸ்டார்ஸ் வந்து மேலே தூக்கி உட்கார வைக்கும். அண்ட் அது வந்து ஒரு 25 இயர்ஸ்க்கு அந்த 2 பேரையும் இந்த சினிமா யூஸ் பண்ணோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இதை வந்து எல்லா ப்ரொடியூசருமே நாங்கள் எல்லாருமே பேசிக்கிறது தான். ஸோ யாருக்கு பிஸ்னஸ் ஆகும், யாருக்கு அவங்களுக்கு ஒரு லெவல் போயிட்டுருக்காங்க அப்படின்றது. ஸோ விடுதலை 1, 2 2டையுமே சேது சார் அண்ட் சூரி சார் இவங்க 2 பேரும் இதுக்கப்புறம் அந்த கேப்பில் எல்லோரும் ஃபில் பண்ணக்கூடிய ஒரு 4 பேரில் வந்து உட்காருவாங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் அதுக்கு அந்த அப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்தி கொடுத்த ரெட்டி சாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்துக்கு என்னோட போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான போர்ஷன்ஸ். நான் ரஷஸ்லாம் பார்த்தேன், அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் வெற்றி சார் வந்து தமிழ் சினிமாவில் அடுத்த ஜென்ரேஷனாக நம்பக்கூடிய அவர் ஸ்ட்ராங்காக நம்பக்கூடிய ஒரு ஆக்டரில் அவர் அடிக்கடி நான் பேசும்போது பார்த்துருக்கேன். அண்ட் பவானி ஸ்ரீ, ராஜீவன் சார் அடிக்கடி நான் சார் சொல்லுவேன். அந்த ஒரு கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு சேனலில் ஜஸ்ட் அப்படி உட்காருவார், ஒன்றும் டயலாக் எதுவுமே பேச மாட்டார். அந்த சீனை அடிக்கடி நாங்கள் பேசிட்டு இருக்கோம். ஸோ அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஊடக நண்பர்கள், மீடியா அண்ட் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே வந்து விடுதலை 1 வந்து எப்படி எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்களோ, என்ன மாதிரி கொண்டாடினீங்களோ, எவ்வளோ பர்சனலாக பண்ணி கொண்டாடினீங்களோ அது மாதிரி விடுதலை 2 கொண்டாடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு போய் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு இங்கே இந்த விழாவுக்கு வந்திருந்த என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் எல்லாருக்கும், நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ்.